SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. வணக்கம். செய்திச் சுருக்கம். விசிக முஸ்லிம் லீக் அமைச்சர்கள் பதவியேற்பு. தமிழகத்தில் 72 ஆண்டுகளுக்கு பின் முதல்வர் விஜய் தலைமையில் கூட்டணி அரசு அமைந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 23 அமைச்சர்கள் நேற்று புதிதாக பதவியேற்றனர். முஸ்லிம் லீக் விசிகவைச் சேர்ந்த ஷாஜகான் மற்றும் பன்னி அரசு இன்று அமைச்சராக பதவியேற்றனர். கவர்னர் அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஷாஜகானுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பன்னி அரசுக்கு சமூக நீதித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. ராசாவின் ஒரே ஒரு போஸ்ட், வெடித்தது அரசியல் களம். தவிக அமைச்சரவையில் விசிக முஸ்லிம் லீக் கட்சி இணைந்ததற்கு ராசா கடும் சொற்களால் விமர்சித்திருந்தார். முன் ஏற தரப்பட்ட ஏணியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்குமென்றால் பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை என காட்டமாக கூறியிருந்தார். பல தரப்பில் இருந்து கண்டனம் எழுந்ததால் அந்த பதிவை நீக்கினார். இதற்கு முதல்வர் ஸ்டாலினும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நம் கொள்கை தோழமைகள் வன்னி அரசு ஷாஜகானுக்கு எனது வாழ்த்துகள். தங்களது அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை எந்த கட்சிக்கும் உண்டு. கழக தோழர்கள் இந்த நேரத்தில் யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் என்பதுதான் எனது அன்பு வேண்டுகோள். நல்லதை பாராட்டி அல்லதை விமர்சிக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என ஸ்டாலின் கூறியுள்ளார். வெளியில் சிரித்துக்கொண்டு உள்ளுக்குள் அனலாய் தகிக்கும் இந்த கூட்டணியைத்தான் கொள்கை கூட்டணி என திமுக தலைவர் ஸ்டாலின் மேடைக்கு மேடை மார்த்தட்டினார். யாருடைய கூட்டணி வெறும் தேர்தல் ஆதாயத்திற்கான கூட்டணி என்பது தற்போது நிரூபணமாகிவிட்டது. தமிழக மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த அணைக்க முடியாத அனல் தகிக்கும் தருணத்திற்கு மக்களோடு சேர்ந்து நாங்களும் வெயிட்டிங் என அதிமுக விமர்சனம் செய்துள்ளது. சேலம் தொகுதியில் வீதிக்கு வந்த மக்கள் நள்ளிரவில் கொந்தளிப்பு. போன் பண்ணா 10 மணிக்கு நான் வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன். எங்கயாவது ஒரு ஒயர் கட்டாய் கீழ ஓடுறானா சார்? ஏய் போன் பண்ணது என்னது என் போன் ரெக்கார்டா இருக்கு. நான் தூங்கிட்டேன் வீட்ல போய் 10 மணிக்குன்றாரு. என்ன பண்ணலாம்? மக்கள் பொதுமக்கள் எல்லாம் தூங்க வேணாவா? டைம் 1:30 ஆகுது. சார் ஏய் மொட்டை வரணும் சார். அதான் சார் கரண்ட் வரல. இது என்னன்னா சார் முழுக்க சென்னையில் சில நாட்களாகவே மின்தடை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாமல் கரண்ட் கட்டாகி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். நேற்றிரவு 8 மணிக்கு கொளத்தூர் ராஜமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட பகுதிகளில் கரண்ட் கட்டானது. நள்ளிரவு வரை வரவில்லை. மக்கள் நள்ளிரவு 2 மணிக்கு சாலை மறியலில் குதித்தனர். சுத்தமா ஆள் இல்ல. இன்ஸ்பெக்டர் உளவுத்துறை இன்ஸ்பெக்டர். ஆமாண்ணா, பாக்ஸ் எரியுது. சொன்னதே சொல்றாரு. கனரக வாகனங்கள் அதிகமாக செல்லும் சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கார், பைக்குகள் வரிசை கட்டியது. ராஜமங்கலம் போலீசார் பேச்சு நடத்தியும் கலைந்து செல்லவில்லை. உடனடியாக வந்த மின் ஊழியர்கள் பிரச்சினையை சரி செய்தனர். அதன் பின்பே கூட்டம் கலைந்தது. முதல்வர் விஜயின் பெரம்பூர் தொகுதியிலும் கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு 11:30க்கு எருக்கஞ்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கரண்ட் கட்டானது. முறையான பதில் இல்லாததால் மக்கள் எருக்கஞ்சேரி ஹைவேயில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். MKP நகர் போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர்.
அறிவிக்கப்படாமல் மின்தடை இருக்கக்கூடாது என முதல்வர் விஜய் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். ஆனால் அவரது தொகுதியிலேயே அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு பிரச்சினையால் மக்கள் கொந்தளித்துள்ளனர். ராஜ்யசபா இடைத்தேர்தல் தாவேகாவுக்கு ஜாக்பாட். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் மயிலம் தொகுதியில் போட்டியிட்ட சி.வி. சண்முகம் வெற்றி பெற்றார். ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருந்த சண்முகம் தேர்தல் வெற்றிக்கு பின் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். தற்போது ஜூன் 18ஆம் தேதி ராஜ்யசபா இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தாவேகா சார்பில் இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் எம்பியை ராஜ்யசபா அனுப்பும் வாய்ப்புள்ளது. 2 இன்ஸ்பெக்டர் உட்பட 5 பேர் கூண்டோடு சஸ்பெண்ட். டிஐஜி அதிரடி ஆக்ஷன். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையைச் சேர்ந்த 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஆட்டோ டிரைவர் ஒருவரால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டுள்ளார். சென்ற 19ஆம் தேதி புகார் அளிக்க போலீஸ் ஸ்டேஷன் சென்றுள்ளார். தேவக்கோட்டை நகர் போலீஸ் ஸ்டேஷனிலும் அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷனிலும் அவரது புகார் உடனடியாக எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. 2 ஸ்டேஷன்களுக்கும் மாறி மாறி அலைக்கழிக்கப்பட்டதாக தெரிகிறது. மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் ராமநாதபுரம் சரக டிஐஜி மணிவண்ணனிடம் நேரடியாக புகார் அளித்துள்ளார். டிஐஜி உத்தரவின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டது. அலட்சியம் செய்யப்பட்டது உறுதியானது. தேவக்கோட்டை நகர் இன்ஸ்பெக்டர் துரைராஜ், மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சீதா லட்சுமி, எஸ்ஐ ஜெயா மற்றும் ராஜேஸ்வரி, கான்ஸ்டபிள் சந்தானம் உள்ளிட்ட 5 பேரை எஸ்பி சிவபிரசாத் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். ஆதரவாளர்களுக்கு பதவி வாங்கி கொடுத்த ஆனந்த். தாவேகா அமைச்சரவையில் தன் ஆதரவாளர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்துள்ளார். இதுகுறித்து தாவேகா வட்டாரங்கள் கூறியதாவது: தமிழக வெற்றிக் கழகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த், தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா, விஜயின் நண்பர் விஷ்ணு ரெட்டி, வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி என 4 கோஷ்டிகள் உள்ளன. இவர்களில் ஆனந்த் அதிக ஆதரவாளர்களை கட்சியில் வைத்துள்ளார். ஆனாலும் வேட்பாளர் தேர்வில் அவரால் அதிகம் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை. ஆதவ் அர்ஜுனா, விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆகியோர் பரிந்துரைத்த கட்சியில் பொறுப்பில் இல்லாத 106 பேர் வேட்பாளராக்கப்பட்டனர். அவர்களில் 49 பேர் வெற்றி பெற்றனர். கட்சி பொறுப்பில் இருந்தவர்களில் 57 பேர் வெற்றி பெற்றனர். அமைச்சர் தேர்விலும் ஆதவ், ஜான், விஷ்ணு பரிந்துரைத்த நபர்களில் பலரின் பெயரை முதல்வர் விஜய் டிக் செய்து வைத்திருந்தார். கூட்டணி கட்சிகளை அமைச்சரவைக்குள் கொண்டு வருவது, அதிமுக அதிருப்தி அணியைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பது தொடர்பாக பல கட்ட பேச்சுகள் நடந்து வந்தன. இந்த சூழலில் எம்எல்ஏக்களாக இருக்கும் நிர்வாகிகளை அமைச்சராக்கினால்தான் கட்சியை வளர்க்க முடியும் என முதல்வர் விஜயிடம் தொடர்ச்சியாக ஆனந்த் வலியுறுத்தினார். அதன் விளைவாக பட்டியல் மாற்றப்பட்டு ஆனந்த் பரிந்துரைத்த பலருக்கும் அமைச்சர் பதவி கிடைத்துள்ளது. சரத்குமார், பார்த்திபன், விஜய் பாலாஜி, காந்திராஜ், ஜெகதீஸ்வரி, விக்னேஷ், முகமது பர்வேஷ், சம்பத்குமார், தென்னரசு, வினோத், ராஜ்குமார், மதன் ராஜா, பிரபு ஆகிய 13 மாவட்ட செயலர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைத்துள்ளது. அதேபோல கட்சியின் மாநில துணை செயலர் விஜயலட்சுமியும் அமைச்சராகியுள்ளார் என்றனர். தங்கம் விலையில் சின்ன மாற்றம். சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலை தினமும் ஏற்ற இறக்கத்தில் உள்ளது. நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 60 ரூபாய் உயர்ந்து 14,810க்கும், சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரித்து ரூபாய் 1,18,480க்கும் விற்கப்பட்டது. இன்று தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் ரூபாய் 1,18,240 உள்ளது. கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 14,780க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 295க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 2,95,000க்கும் சேலாகிறது.